Hey moms to be, welcome back to our channel. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க டெலிவரி பெயின் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஃபால்ஸ் பெயின் ஒன்று இருக்குது. ஃபால்ஸ் பெயினுக்கும் நார்மல் டெலிவரி லேபர் பெயினுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் பெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கலாம், மேக்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அது வராது, நின்றோம். ஸோ அது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இது வந்து ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இதே லேபர் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இன்டர்வெல்ல வந்துட்டே இருக்கும். ஸோ பிடிச்சு விடுறது வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ அது வந்து உங்களுக்கு கடைசியாக அந்த டெலிவரி டேட் அப்போ கூட வரலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வரலாம். ஸோ 37 வீக்ஸ் 36 வீக்ஸ்லேருந்தே வந்து நீங்கள் உங்களோட பெயின் அதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். அப்பப்போ நீங்கள் வந்து டாக்டர்கிட்டையும் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க, ஒரு 37 வீக்ஸ் அந்த மாதிரிலாம் நெருங்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் பெயின் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா உங்களோட பேபி கண்டிஷன் பொசிஷன்லாம் பார்த்து கூட சொல்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ டெலிவரி பெயின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா பிடிச்சு விட்ட மாதிரி இருக்கும் இடுப்பெல்லாம். ஸோ ஃபுல் பெயின் இருக்கும், சுற்றி பெயின் இருக்கும். நார்மல் பீரியட்ஸ் பெயின் வரவங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும் இதுதான் டெலிவரி பெயின் அப்படின்னு. நம்மளுக்கு ஃபால்ஸ் பெயின் இருக்கு இல்லையா, அதே தான் வரும். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் நமக்கு. ஸோ இது எங்கெங்கெல்லாம் அந்த பெல்விக் போன்ஸு நம்மளோட வெஜைனா கிட்ட அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்மளால் அது அவ்வளோவா பேர் பண்ண முடியாது. ஸோ இன்டர்வல் டைம்ஸில் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்துச்சுனாவே நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிடணும். இந்த மாதிரி வந்து லேபர் பெயின்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த டைமில் அந்த ஒரு முக்கிற ஏர்ஜ் வந்து இருக்கும் உங்களுக்கு, லைக் புஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா பேபி வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர்ஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெயின்கான சிம்டம்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்து லேபர் பெயின், ஆக்சுவல் லேபர் பெயின். ஸோ டெலிவரி பெயின் ஒரு லேபர் பெயின்ன்றது இந்த மாதிரி 37 வீக்ஸ் இதுலலாம் வர்றது தான். அதுக்கு முன்னாடி இந்த 7th 8th மந்த்தில் வர்றது, 9th மந்த் ஸ்டார்ட்டில் வர்றது இதெல்லாமே வந்து நார்மல் ஃபால்ஸ் பெயின் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபால்ஸ் பெயின் வந்து ப்ரிப்பேர் ஆகுது, பாப்பா வந்து திரும்புறதோ இல்லைனா கொஞ்சம் கீழே இறங்குறது அந்த மாதிரி உள்ளே ஏதாச்சும் ப்ரிப்பேர் ஆகுது, யூட்ரஸ் ப்ரிப்பேர் ஆகுது, சர்விக்ஸ் ப்ரிப்பேர் ஆகுதுன்னா அந்த டைம்லலாம் நம்மளுக்கு ஃபால்ஸ் பெயின் வரும். ஸோ ஒன்ஸ் பேபி வந்து அந்த பெல்விக் போன்குள்ளே போய் கீழே கொஞ்சமாக இறங்குறப்ப தான் நம்மளுக்கு அந்த டெலிவரி பெயினே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த பெயினுக்கும் உங்களுக்கு ஃபால்ஸ் பெயினுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் ஒன்ஸ் டெலிவரி பெயின் வந்துச்சுன்னா உடனே பேபி டெலிவரி ஆகுன்றதும் எந்த இதுவும் கிடையாது. அது ஒரு நாள் ஆகலாம், 8 hours ஆகலாம், உடனேவும் வரலாம், ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம். ஸோ அதனால டெலிவரி பெயின் வந்துருச்சு அப்படின்னாவே பதட்டப்படாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் அங்கே வந்து நீங்கள் அதுக்கு மேற்பட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்களும் வந்து சேஃபாக இருக்கிறது நல்லது. தேங்க்யூ.